ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அதேமாதிரி நோட்டிஃபிகேஷன் பெல்க்கான தட்டி விடுங்க. இப்போ வாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று ஷோ வந்து பார்த்தீங்கன்னா 690 ரிசல்ட் வந்திருக்கு. அதே மாதிரி இப்படிலாம் வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு ரீசன் பார்த்துடலாம். 1 வீக் முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பி போர்டில் வந்து ஒரே நம்பரே பாஸ் ஆகுதுன்னு சொன்னோம். அது பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கான ரீசனை அது மாதிரி வீடியோவில் போட்டிருக்கோம் பாருங்கள். 0க்கு பவர் 5, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 6. ஓகேங்களா, இது 2 நம்பருமே பாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு பவர் 0, அதே மாதிரி 6க்கு பவர் 1. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிப்பீட்டாக பாஸ் ஆகிட்டே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இந்த 1க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 6 அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் அப்படியே இந்த வீக் ஃபுல்லாகவே பாஸ் ஆச்சு. பாருங்கள், 6 அப்படி 3 நாள் வந்துச்சு. அதுக்கப்புறம் 6க்கு பவர் 1, அதுக்கப்புறம் வந்துச்சு. ஓகேங்களா, அப்போ இது மாதிரி இந்த வாரமும் அதே மாதிரி தான் போயிட்டுருக்குதுங்க. நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வந்த நம்பரே ரிப்பீட்டாக வருது, பவர் நம்பர் வரல. அதனால் வந்து நம்ம இந்த வாரம் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்து ஆடணும். அதே மாதிரி இந்த வாரம் கேம் பாருங்கள். சண்டே வந்து 131, 1க்கு பவர் வந்து 6, 3க்கு பவர் 8, 1க்கு பவர் 6. ஓகேங்களா, வேணால் அதில் வந்து ஒரு நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா 6. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் 9ஆம் நம்பர் பாஸ் ஆகுது. பார்த்திங்கன்னா அப்படியே 6க்கு பவர் வரல, 6க்கு பவர் 1 வரணும் வரல, 8க்கு பவர் 3 வரணும் வரல. அப்படியே பி போர்டில் 9ஆம் நம்பர் பாஸ் ஆகுது. அதே மாதிரி 6ஆம் நம்பரும் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகுது. அப்போ இதெல்லாம் காரணம் என்னன்னு நம்ம நேற்று வீடியோ சொன்னால் பார்த்திங்கன்னா டியரை பொறுத்த வரைக்கும் 6 மாத ஆட்டில் 3 நம்பர் வீட்டாக பாஸ் ஆகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா 9, 6, 0 நம்ம சொல்லிக்கலாம். அதனால் இந்த 3 நம்பரை நீங்கள் ஆல்போர்டு ஆடுறப்போ இதை கணக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ 3 நம்பரோட இப்போ அடிஷ்னலாக என்னன்னா 8ஆம் நம்பர் உள்ளே வந்திருக்குது. அதனால் 4 நம்பர் நீங்கள் வந்து ஏதோ ஒரு சிங்கிள் போர்டு ஆடுறப்போ வச்சு ஆடுங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், நம்ம ஆர்மி ஷோவிலையும் பாருங்கள் 1 வீக் முன்னாடி என்ன பாஸ் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்குது, பி போர்டில் 1, அதே சி போர்டில் 2. பார்த்திங்கன்னா நம்ம 1க்கு பவர் 6 வரணும், 6 வரல, 9 பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 2க்கு பவர் வந்து 7 வரணும், 5 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அப்போ அந்த வீக்கை ஃபுல்லாகவே பாருங்களேன். 9 பார்த்திங்கன்னா சண்டே 9 வந்துருக்குது. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 6 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்த நாள் பாருங்கள், மறுபடியும் ரிப்பீட்டு 9 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்த நாள் 9 பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 9 இல்லை, 9, 6 இல்லை, ஒரு 8 பாஸ் ஆகிக்குது, 6. இப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பாஸ் ஆகுது அப்படின்னா 9, 6, 8 பாஸ் ஆகிக்குது. அதே மாதிரி இந்த வீக்கும் பாருங்கள், அதே மாதிரி தான் பாஸ் ஆகுது. அதனால் நீங்களும் அந்த 3 ஷோவிலையுமே இந்த 3 நம்பர் வந்துக்கிட்டே தான் இருக்குது. 9, 6, 0, அதோட ஒரு 8 அடிஷ்னல். இப்போ இந்த வாரம் பாருங்கள், 0 பவர் 5 வரணும், 8 பவர் 3 வரணும். பார்த்திங்கன்னா 6க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 1 பாஸ் ஆகிருக்குது மண்டேவில். இருந்தாலும் பாருங்கள் 9 பாஸ் ஆகுது. அடுத்த நாள் வந்து 6 பாஸ் ஆகிருக்குது. அதுக்கடுத்த நாள் பாருங்கள் 9 பாஸ் ஆகுது. ஓகேங்களா, அப்புறம் நேற்று மட்டும் தான் வந்து பாஸ் ஆகலை. அப்போ 3 ஷோவுமே என்ன ஆகுது அப்படின்னா 9, 6, 0 கணக்கு உள்ளே வருது. அதனால் 9, 6 அதோட அடிஷனாக 8 வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம 8 மணி ஷோ பாருங்கள். போன வாரம் சண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 540ங்க, 5க்கு பவர் 0 ஆகிருக்குது. 4க்கு பவர் 9 வரணும், 4க்கு பவர் 9 வரணும், வேணால் வரல, 7 வந்துருக்குது. 5க்கு பவர் வந்து 0 வந்துடணும், வேணால் வரல. பார்த்துக்குங்க, அதுலேருந்தே பாருங்கள். அடுத்த நாள் 5 பவர் 0 வரணும், பார்த்தீங்கன்னா 8 பாஸ் ஆகிருக்குங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3க்கு பவர் 8 வரணும். இப்போ 3க்கு பவர் உள்ள 8 வந்துருக்குங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 3 பவர் 8, அந்த 8ஆம் நம்பர் மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கு. அதே மாதிரி பாருங்கள் 838, அடுத்த நாள் பாருங்கள் 3க்கு பவர் 8, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஏ போர்டில் பாருங்கள் 9 பாஸ் ஆகிருக்கு. அப்போ பாருங்கள் 1க்கு பவர் 6 வரணும், 6 வரல, அந்த ஒரு நாள் மட்டும் மாற்றி வந்திருக்கு. அதுக்கடுத்த நாள் பாருங்கள் அப்படியே 9ஆம் நம்பர் பாஸு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் பாஸ். அப்போ அந்த வீக் ஃபுல்லாகவே 9 போன வாரம் ஃபுல்லாகவே 9, 8ங்கிற நம்பர் வந்து அப்படியே பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இந்த வாரம் பாருங்கள் அதே நம்பர் தான் பாஸ் ஆகுது. இந்த வாரம் சண்டே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் 589, பார்த்திங்கன்னா சி போர்டில் 9, பி போர்டில் 8. ஓகேங்களா, ஏ போர்டில் 5. இப்போ பாருங்கள்
5க்கு பவர் 0, 5க்கு பவர் 0 அப்படி பாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. நான் முதலையே சொன்னேன் 6 மாத ரிசல்ட்டில் 9, 6 அப்படியே வருதுன்னு. பாருங்கள் 9ஆம் நம்பர் அப்படியே அடுத்த நாள் வந்துருச்சு, 6ஆம் நம்பர் உள்ளே வந்துருச்சு. பாருங்கள் அது அப்படியே நான் சொன்ன நம்பர் மாதிரி 9, 6, 0 வந்து ரிப்பீட்டாக வந்திருக்கு. அதுக்கடுத்த நாள் பாருங்கள் இதே நம்பரை அப்படியே ஆப்போசிட்டாக தூக்கி போட்டான். என்ன பண்ணிட்டான், 609ன்னு போட்டான். ஓகேங்களா. மறுபடியும் என்ன பண்ணிட்டான், அடுத்த நாள் நேற்று 09 அப்படியே ரிப்பீட்டாக பாஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் 3 நாள் சி போர்டில் 9ஆம் நம்பர் பாஸ் ஆகுது. அப்போ பவரும் வரல, ஆப்போசிட் வரல, நம்பர் வந்து நேரடியாக பாஸ் ஆகுது. அதனால் நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா 9, 6, 0 அதோட 8ங்கிற நம்பரை வச்சுக்குங்க ஆல்போர்டு ஆடுறதுக்கு. ஓகேங்களா. நம்ம இதெல்லாம் கணிச்சு என்ன பண்ணியிருக்கோம்னா ஆல்போர்டுக்கு இன்றைக்கி வரக்கூடியது 9, 6 சப்போர்ட்டுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னா 8ஆம் நம்பரை கொடுத்துருக்கேன். அதனால் வந்து 9, 6, 8 கணக்கு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் ஏபி, பிசிஎஸ்சி ஆல்போர்டு வந்து 59, 81, 46, 72, 82, 83, 29, 40. பார்த்தீங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 798, 689, 872, 762, 810. பார்த்தீங்கன்னா 385, 269, 136, 540. பார்த்தீங்கன்னா 986. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பி போர்டில் 98 இப்படி வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்துங்க. 98 கொஞ்சம் பார்த்துங்க. 9, 6, 8, 0 இந்த 4 நம்பருக்கு உங்களுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீக் ஃபுல்லாக இப்படி தான் ஃபாலோ ஆகுது. அதே மாதிரி நான் சொல்கிறது கரெக்டான உங்கள் கெஸ்ஸிங்கிலும் இதே மாதிரி 9, 6, 8, 0 இருக்குதுன்னா அதை கெஸ்ஸிங் வச்சு ஆடுங்க. பார்த்து ஆடுங்க. இந்த வாரம் ஃபுல்லாக நேரடியாக பவர் இல்லாமல் நேரடியாகவே வருது. கொஞ்சம் பார்த்து ஆடுங்க. நீங்கள் கேஎல் மற்றும் டிஆர் நம்பர் போனோம்னா 73, 391, 63, 727 இந்த நம்பருக்கு ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயிலையும் அனுப்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற உடனே அரை மணி நேரத்தில் அக்கௌண்ட் கட்டி வரும். நம்பகமான கம்பெனிங்க. உங்களுக்கு கமிஷன்லாம் இல்லை, நேரடியாக பிடிக்காமல் முழு அமௌண்ட்டையும் கொடுத்துருவாங்க. நம்பி போடலாங்க, நம்பி வாங்க, நம்பி வெல்லுங்க. நன்றி.